1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சியால் பலனடையக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகுது சார். இந்த குரு பெயர்ச்சியால் என்னென்ன ராசிகள் பலனடைய போகுது, முழுமையாக என்னென்ன பலன்கள் அவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கள். குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போதே வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா? அந்த குரு பயிற்சியோட சுழற்சியை வச்சு தான் ஒரு ராசிக்குமே சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் மாறி மாறி வரும். சாதாரணமாக ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். அதுபோல் 5ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். இது மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விதி. அதே சமயம் சாதாரணமாக குரு வரக்கூடிய இடம், அடுத்தது குரு பார்வை செய்யக்கூடிய இடம், இது கோச்சாரத்தில் நம்ம பார்த்துருவோம். இதை தாண்டி ஜென்ம ஜாதகத்தோடையும் இந்த குரு பயிற்சியையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையான பலன் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இந்த கோச்சார குரு கடகத்துக்கு வருதுன்னா, நம்ம ஜாதகத்தில் கடகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இந்த குரு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். அந்த பாவங்கள் நல்ல பலன்களை உருவாக்கி கொடுக்கும் நம்ம லக்னத்தின்படி. அதே போல் குருவோட பார்வைப்படக்கூடிய இடங்கள், அந்த பாவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணும் குரு. இதை வச்சு தான் குரு பயிற்சியை முழுமையாக துல்லியமாக ஓரளவு எடுக்க முடியும். மற்றபடி இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். அப்போ குருவோட பார்வை, கடகத்துக்கு வரக்கூடிய குருவோட பார்வை எந்தெந்த இடத்துக்கு கிடைக்குதுன்னா, விருச்சிகத்துக்கு கிடைக்கும், மகரத்துக்கு கிடைக்கும், மீனத்துக்கு கிடைக்கும். அப்போ நம்ம பிறந்த போது விருச்சிகத்தில் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நம்ம லக்னத்துக்கு எந்தெந்த பாவங்களுடைய தொடர்புடைய கிரகம். அதே போல் மகரத்தில் என்ன கிரகம் இருக்குது, அது நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களை குறிப்பிடக்கூடிய கிரகம். அதே போல் மீனத்தில் என்ன கிரகம் இருக்குது, அது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களை குறிப்பிடக்கூடிய கிரகம். இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து முடிவு சொல்லும்போது தான் குரு பயிற்சி ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். நாம் எல்லா ஜாதகங்களையும் பார்த்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால தான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற அந்த கோச்சார பலன்களை முழுமையாக அப்படியே ஃபாலோ பண்ணாமல் ஓரளவு நம்ம ஜென்ம ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் ஜோசியக்காரர்கள்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுறீங்க, அதுபோல் ஒன்றுமே நடக்க மாட்டுதுன்னு பொதுவாக பேச முடியுதுன்னா, ஒருத்தவங்களுக்கும் தனித்தனி ஆன்மா, ஒரு ஜாதகமும் தனித்தனி ஜாதகம் தானே. இந்த அடிப்படையில் தான் நம்ம பலன்களை சொல்லி ஆகணும். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாதுங்கிறதுனால பொதுவான சில விஷயங்களை சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு பார்த்தா இப்போ இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வரப்போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே நல்ல பலன்களை கொடுக்கும். கூடுமான வரையில் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் இதுவரைக்கும் நிறைய தடைப்பட்டு கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க இல்லையா? அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பண வரவு கிடைக்கும். இதுதான் முதல் பலன். அப்புறம் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் கிடைப்பாங்க அப்படிம்பாங்க. குழந்தை பிறக்கலாம், சில பேர் கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வரலாம். ரேஷன் கார்டில் சில பேர்களை சேர்க்குற மாதிரி இருக்கு இல்லையா? இதுவும் ஒரு நல்ல பலனை குறிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்க்கும்போது கன்னி ராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு வரார். அவர் உச்சமாக ஆகிறாருங்கிறதுனால 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு லாப குருவாகத்தான் இருப்பார் இல்லையா? அதனால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். அதாவது நாம் 10 ரூபாய்க்கு உழைச்சி கையில் 1.5 ரூபா கூட கிடைக்காது, 2 ரூபா கூட கிடைக்காது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருப்போம்ல. இப்போ 2 ரூபா அளவுக்கு உழைப்பை செலுத்தினா கூட 10 ரூபா அளவுக்கு வருவாய் பெறக்கூடிய நிலையை அந்த குரு உருவாக்கி கொடுப்பார். அதனால் பார்க்கும்போது குரு பயிற்சியால் அதிகமாக பலனடையக்கூடிய ராசிகளில் முதலிடம் மிதுனம்னா, 2ஆம் இடம் கன்னிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன தான் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட கோச்சாரத்துக்கு நம்ம பெரிய அளவுக்கு இதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ மிதுனத்துக்கும் கன்னிக்குமே பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தக்கூடிய குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு வருது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு எல்லா விதத்துலேயும் விருச்சிக ராசிக்கு உண்மையிலே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். 9ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த குரு உச்சமாகுது. ஒரு பக்கம் அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் குருவோட பார்வை ராசிக்கு கிடைப்பதாலும் இது கோச்சார குருங்கிறதுனால பெரிய அளவுக்கு இந்த பாதகஸ்தானத்தை
பார்க்க வேணாம்ங்கிறதுனாலையும் அப்போ விருச்சிக ராசிக்கும் நல்ல மாதிரியான பலன்களை வந்து இந்த குரு பயிற்சி கொடுக்கும். ராசியையே பார்வை செய்கிறதுனால, அதாவது பொலிவிழந்து போன முகங்கள்லாம் இனிமேல் வந்து புது பொலிவு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மனசுக்குள்ளே மத்தாப்பு கொளுத்துனது மாதிரி சில மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்குங்கிறதுனால தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து நல்ல பலனை கொடுப்பார். அப்போ மிதுனத்துக்கு அடுத்தது கன்னி, கன்னிக்கு அடுத்தது விருச்சிகம், இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வருகிறது. அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து நேருக்கு நேர் அந்த ராசியை பார்ப்பதால் குரு பார்வை கோடி நன்மைங்கிறோம்ல, குரு வந்து 5ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம், 9ஆம் பார்வையாகவும் பார்க்கலாம். ஆனால் 7ஆம் பார்வைங்கிறது நேரடி பார்வை. அப்போ நேரடி பார்வை இருக்கும்போது அதிகமான பலன் இருக்கும் இல்லையா? அப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பலனடைய போகிறவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அளவுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இது 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு திருமணம் நடக்குங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது ராசியிலேயே வந்து 7ஆம் பார்வை நேருக்கு நேராக பார்க்கும்போது நம்ம சில பேரோட முகத்தை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்குள்ளே அமைதி தோணும் இல்லையா? சில பேரை பார்த்தோன்னே முன்பின் அறிமுகம்னா கூட அவங்கள 2 போட்டால் தேவையில்லைங்கிற மாதிரி கோவம் வரும். அப்படிலாம் இருக்காது. குருவோட பார்வைங்கிறது அந்த கனிவு, அறிவு, அந்த எல்லாமே பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல செழுமை உண்டாகும் முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் குரு பயிற்சியால் அதிகமாக பலனடையக்கூடிய ராசிகளில் மகர ராசியை முக்கியமானதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறது. மீனராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வர்றது இல்லாமல் குருவோட 9ஆம் பார்வை ராசிக்கே கிடைக்கிது. அதாவது ஒரு ராசிக்கு அந்த ராசிக்குரிய கிரகத்தோட பார்வையே கிடைக்கும்போது சொந்த வீட்டை பார்க்கும் கிரகங்கள்ங்கிறாங்க. கிரகத்துக்கும் பவர் அதிகமாகுது, ராசிக்கும் பவர் அதிகமாகுது இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குரு இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால நேரடியாக 9ஆம் பார்வை. ஏற்கனவே ராசியில் சனி வேறு இருக்கிறதுனால ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு இறுக்கமாகவும் புழுக்கமாகவுமே தொடர்ச்சியாக இருந்துட்டு போயிட்டுருப்பாங்கல்ல, இந்த நிலைமையெல்லாம் மாறிடுங்கிறதுக்கு இந்த குரு வந்து ஒரு நல்ல வழியை கொடுக்கும். நிறைய பேர் இந்த வருஷம் வந்து சொந்த வீடு வாங்குவார்கள். அதாவது இந்த குரு பயிற்சியால் அதிகமாக பலனடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் என்றால் கூட குருவோட பார்வையால் எல்லா ராசிகளுமே பலனடையும். இருந்தாலும் சனிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாக வந்து நம்ம தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் கர்மகாரகன் அப்படிங்கிறது சனியை தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து நிதியை கொடுக்கக்கூடிய குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் வந்து பணப்புழக்கங்கள் அதிகமாக இருந்து மக்கள் கையில் நிறைய பணப்புழக்கம் ஏற்படுங்கிறதுனால, அதோடு தாண்டி குரு வந்து உச்சமான இடங்களில் இருக்கிறதுனாலையும் நாடு சுபிட்சமாகிறதுக்கான தொடக்கத்தை வந்து இந்த குரு பயிற்சி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது இந்த 5 ராசிகள் மிதுன ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இந்த 5 ராசிகளும் குரு பயிற்சியால் அதிகம் பலனடையக்கூடிய ராசிகளாக இருக்குங்கிறதான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. குரு பயிற்சியால் அதிகம் பயனடையக்கூடிய 5 ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.